₹10 பாலாஜின்னு இன்னைக்கு அவர் பேர் வர காரணம் என்னன்னா அவர் பண்ணின அட்டுழியங்கள் தான். ₹10 பாலாஜி அந்த பாட்டிலுக்கு மட்டும் ₹10 வாங்கினா பரவாயில்ல, 500 பாட்டில் வந்து நீங்க கணக்கு காமிக்கிறீங்க, 500 பாட்டில் கணக்கே கவர்மெண்ட்டுக்கே கணக்கு காமிக்காம வெளியில விற்கிறீங்க. டெபாசிட் அமௌண்ட் ₹10 அது வந்து நான் சொல்றேன், உலகத்துல எத்தனையோ டெபாசிட் அமௌண்ட் இருக்குது, எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா டாஸ்மார்க்லேயே வந்து டெபாசிட் ஸ்கீம் கொண்டு வந்து யாருன்னா அந்த முத்துசாமி அவர் தான் அந்த பேட்டி கொடுக்குறாரு. ₹10 கொடுத்தா அது சொல்றதுக்கே அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு? அதாவது என்ன சொல்றது, எல்லாரும் அடிமையாக்கிட்டீங்க, மதுவுக்கு அடிமையாக்கிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு வேற வழியே இல்லை, இங்கே தானே வந்து ஆகணும். அதனால அதை யாரும் பெருசாக கன்சிடர் பண்றதே கிடையாது. இப்போ செந்தில் பாலாஜி செய்த தவறுகள் எல்லாம் இவங்க தான் வந்து செந்தில் பாலாஜி மேலே முதல்ல குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதே செந்தில் பாலாஜி இவங்க பக்கம் வந்து கோடிக்கணக்கில் காசு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்து அவரை காப்பாற்றுறதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்க 36 எஃப்ஐஆர் வந்து ஒரே எப்படி வந்து குறிப்பிட்ட காலத்தில் நீங்க க்ளோஸ் பண்ணீங்கிறது அடுத்த கேள்வி. இது எல்லாமே சந்தேகத்தை எழுப்புது. இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் அமலாக்கத்துறை சார்பு கொடுத்துருக்காங்க. அது பாயிண்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஏன் உள்ளே வரக்கூடாது, அவங்களோட கேள்வி அதுதான். அவங்க வந்து நீங்கள் இப்போதைக்கு டெம்பரரியான தடை தான் இருக்குது, இன்னும் மறுபடியும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது கட்டாயம் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் வந்து அதில் நடந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வெளியே வரும்.